வணக்கம் மக்களே. திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு உங்களெல்லாம் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. லைட்டா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் என்னடா இந்த அக்கா மண்டே இப்படி பண்ணி அடடா மூக்கடைக்குதே! என்னடா இந்த அக்கா மண்டே இப்படி பண்ணி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில இந்த குளிர் நேரம் வந்துட்டாலே மண்டை ஒரு விதமா தாங்க வேலை செய்யுது. 2025 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு கெட்டப் மாத்தணும். சரி கலரிங் பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, இது பண்ணுவோமான்னு யோசிச்சு காசு செலவழிக்க வலிச்சு போய் நானே சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டிட்டேங்க காலையில எந்திரிச்சு. வேற ஒண்ணும் இல்ல. நீங்களும் வந்து 2025க்காக எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால முன்னாடியே உங்களுக்கு வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். அடுத்த வருடம் வந்து எல்லாருக்கும் அருமையான வருடமா அமையட்டும். இன்னைக்கு கன்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா இப்ப நம்ம ஊர்ல உள்ளவங்கட்டலாம் வந்து சவுத் கொரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டீங்கன்னா, நெறைய பேர் வந்து பிடிஎஸ் சொல்லுவாங்க. இப்போ ரீசென்ட்டா உள்ள ஜெனரேஷன்லாம். ஆனா வந்து ஒரு காலத்துல நான் வரதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா வந்து, சவுத் கொரியா அப்படின்னு கேட்டாலே நெறைய பேருக்கு தெரிஞ்சது வந்து சாம்சங், எல்ஜி, ஹூண்டாய் அப்படின்ற மாரி தான் வந்து தெரியும். இந்த 3 கம்பெனிஸ பத்தியும் தான் தெரியும். ஸோ இந்த 3 கம்பெனிஸும் பாத்தீங்கன்னா வந்து கொரியாவோட பொருளாதார வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு வகிக்கிற கம்பெனிஸ். அது போக எஸ்கேயும் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, இந்த 3 கம்பெனிஸோட வரலாறு. இது வந்து ரீசென்ட்டா என் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கும்போது, நாங்க பேசிட்டு இருந்தப்போ ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நான் கேட்டுட்டு, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டேன். ஸோ அவங்க வந்து, "இதே நீ கன்டென்ட்டா போடலாம்." அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கன்டென்ட் கிரெடிட்ட நான் குடுக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த 3 கம்பெனியும் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஹூண்டாயோட ஸ்டோரி. ஆக்சுவலா கொரியன்ல ஹ்யோந்தே அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. ஹ்யோந்தே அப்படின்னா வந்து மாடர்ன் அப்படின்னு அர்த்தம். ஆனா வந்து நம்ம இங்கிலீஷ்ல அத ஸ்பெல் பண்ணும்போது வந்து ஹ்யோண்டே அப்படின்னு வந்திருக்கும். ஹூண்டாய் அப்படின்னு வந்துருச்சுன்னு வைங்க. ஸோ இந்த கம்பெனி எப்படி ஆரம்பிச்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோரிங்க. ஏன்னா அவரு வந்து ஒரு நார்த் கொரியன். சொங்ஜு யோங் அப்படின்றவர் தான் வந்து இதோட ஃபவுண்டரு. நார்த் கொரியன் அப்படின்னு டிபிக்கலா சொல்லும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, 1950ஸ்க்கு முன்னாடி வந்து நார்த் கொரியா, சவுத் கொரியான்னு ஒண்ணே கிடையாது. கொரியா மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ கொரியால பொறந்தவர் தான் தொங்சோன் அப்படின்ற ஒரு இடத்துல பொறந்திருக்காரு. அந்த இடம் வந்து இப்போ நார்த் கொரியாவா ஆயிருச்சுங்க. ஸோ அந்த இடத்துல பொறந்தவரே ஒரு சாதாரண ஒரு விவசாயம் பண்ற குடும்பத்துல பொறந்திருக்காரு. ஒரு மிடில் ஸ்கூல் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து எப்படின்னா, அவங்க வீட்ல வந்து விவசாயம் பண்ணி தான் வந்து உழைக்கணும், அப்படிதான் சாப்பிட முடியும் அப்படின்ற மாரி ஒரு நம்பிக்கை இருக்க ஒரு அப்பா, அம்மா. ஸோ அவரு வந்து நகரத்துக்கு வந்து வாழணும்னு அவருக்கு ஒரு ஆசை. 2, 3 டைம் என்ன பண்ணிடுறாருன்னா, தப்பிச்சு சவுலுக்கு ஓடி வந்துடுறாரு. சவுல் வந்து அப்பவே ஒரு பெரிய நகரமா தான் இருந்திருக்கு போல. ஸோ சவுலுக்கு 2, 3 டைம் ஓடி வந்துடுறாரு. அவங்க அப்பா வந்து திரும்ப திரும்ப கூட்டிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைமு மாட வித்துடுறாரு யாருக்கும் தெரியாம. ஏன்னா அந்த டைம்ல வந்து மாடு பயங்கர காஸ்ட்லின்னதும் அத வித்துட்டு அதுலேருந்து சவுலுக்கு வராரு. வந்து அப்புறம் ஒரு பொழப்பு தேடி முதல்ல அவர் ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அரிசி கடை மாரி ஆரம்பிக்கிறாரு. அதுவும் வந்து ஜப்பான் உள்ள வந்ததும் அதுவும் வீணா போயிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரிப்பேர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாரு. ஆட்டோமொபைல் ரிப்பேர். அந்த மாரி வந்து ரிப்பேர் பண்ற கடைய பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல கொஞ்சம் லாபம் வந்த அப்புறம் இவருக்கு வந்து அந்த பிசினஸ் மேன் மைண்ட் செட்ல இன்னும் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்னும் பெருக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா வரப்போ, அடுத்து வந்து கட்டிட தொழில் பண்றது. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிய வந்து ஆரம்பிக்கிறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு வந்து நெறைய டைம் அதெல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்குங்க. நெறையா வந்து கடன் வாங்கி, திரும்பியும் அந்த கடன அடைக்க முடியாம போய், அதுக்கு ஒரு கடன் வாங்கி, அதுக்கப்புறமா அவரு சக்சஸ் ஆயி, இந்த மாரிலாம் வந்து நெறைய அடிகள் பட்டுருக்காரு. அந்த மாரி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச அப்புறமா, இவரு வந்து ஆல்ரெடி அந்த ரிப்பேர் இண்டஸ்ட்ரி இருக்கிறதால, இவருக்கு வந்து என்னன்னா, நம்ம ஊரு, நம்ம நாட்டோட பேர்ல வந்து ஒரு கார் வந்து நம்ம உருவாக்கணும். நம்ம நாட்டோட ஒரு சிம்பலா ஒரு கார் வந்து நம்ம உருவாக்கணும். நம்ம சொந்த நாட்டோட கார அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைம்ல ஆட்டோமொபைல் வளர்ச்சி இருக்கிறத பார்த்துட்டு, அவர் வந்து அந்த டைம்ல ஹூண்டாய் உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்போதான் வந்து இன்ஜினியரிங் டீமு இந்த மாரி வந்து ஆர்&டி டெவலப்மெண்ட்லாம் பண்ணி 1970ஸ் அந்த டைம்ல வந்து ஹூண்டாய்க்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்படிதாங்க வந்து அவரோட வரலாறு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, ஹூண்டாய் பெரிய கம்பெனி. கொரியால வந்து எங்க பார்த்தாலும் ஹூண்டாய் கார் ஓடுது. அண்ட் நம்ம ஊர்லயும் வந்து ஹூண்டாய் இண்டஸ்ட்ரி நெறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது எப்படின்னு. ஸோ இந்த மாரி இவர் ஆரம்பிச்சு வளர்த்து விட்ட கம்பெனி தான் வந்து இப்போ இவ்ளோ பெரிய கம்பெனியா வந்து நிக்கிது. ஒரு நார்மல் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான் பாருங்களேன். எப்படி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ நல்லபடியா யூஸ் பண்ணி இவ்ளோ பெரிய கம்பெனிய உருவாக்கியிருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவரு வந்து அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காரு, 1998ல வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நார்த் கொரியன் இப்போ. ஏன்னா வந்து அவங்க அம்மா, அப்பா வந்து இப்ப நார்த் கொரியா ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா,
ஒரு 1998ல வந்து திருப்பி நான் வந்து நார்த் கொரியாவை விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாத்தையும் மீறி ஸ்பெஷலா வந்து இது வந்து 2 பேருக்கும் ஒரு சமத்துவ பாதை மாரி, அரசியலா பேச போற மாரி இவர அனுப்பியிருக்காங்க. அப்போ வந்து இவரு ஒரு 1000 மாடு ஏன்னா 1 மாட திருடிட்டு வந்துட்டாரு. அதனால இவரு வந்து அப்போ என்ன சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து நான் இத ஃபுல்லா நான் உங்களுக்கு திருப்பி தரேன்ற மாரி சொல்லிட்டு வந்துட்டாரு. ஸோ, இவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு, இப்போ 1000 மாட கொண்டு போய் டொனேட் பண்ணியிருக்காருங்க. நார்த் கொரியாவுக்கு. இது வந்து 1998ல பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாரி இவருக்கு பின்னாடி வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங் பேக்ரவுண்ட் இருக்குது. அது உங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சேன். அடுத்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங். சாம்சங் வந்து சாம்சங்கோட ஃபவுண்டர் வந்து ஈ பியோங் சால் அப்படின்றவரு. இவரு வந்து காலேஜ்லாம் வந்து ஜப்பான்ல படிச்சுட்டு வந்தவரு. இவரு என்ன பண்றாருன்னா, ஒரு ட்ரேடிங் ஆர்கனைசேஷன் மாரி பண்ணிட்டு இருக்காரு. ட்ரேடிங் வந்து என்ன ட்ரேடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவாடுங்க. கருவாடுல ஆரம்பிச்சது தான். கருவாடு உள்நாட்டு, வெளிநாட்டு வணிகம், அதே மாரி நூடுல்ஸ் இந்த மாரி வந்து இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்றது இத தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வந்து இவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து இண்டஸ்ட்ரி லெவல்ல வராரு. எப்படின்னா வந்து கரும்பு ஆலை, இந்த சர்க்கரை ஆலை அந்த மாரி. அது போக இந்த டெக்ஸ்டைலு இந்த மாரி ஒவ்வொன்னா வந்து ஆரம்பிக்கிறாருன்னு வைங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு, ஒரு 1960ஸ்ல ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இவரு வந்து இந்த மாரி விஷயங்கள், சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது போக வந்து கொ கொரியால வந்து சாம்சங் இன்சூரன்ஸ் நெறைய உண்டுங்க. ஸோ இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த மாரி சைட்ல தான் வந்து போயிட்டுருந்தாரு. என்ன ஆயிருச்சுன்னா, எல்ஜியும், சாம்சங்கும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. எல்ஜி வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண ஒரு கம்பெனி. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த எல்ஜி வீட்ல வந்து இத்தனைக்கும் சம்மந்தம் கூட பண்ணியிருக்காங்க. சாம்சங் குடும்பத்துல இருந்து எல்ஜி குடும்பத்துக்கு வந்து கல்யாணம் பண்ணி இந்த மாரிலாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா வந்து ஒரு எல்ஜி ஃபர்ஸ்ட்ல இருந்தே எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்துட்டு, இவங்களும் ஒரு 1970ஸ்ல வந்து எலக்ட்ரானிக்ஸ்குள்ள போறாங்க. அப்போ வந்து கொஞ்சம் 2 பேரோட உறவும் வந்து சரியில்லாம போயிருச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ 1970ஸ்ல கொஞ்சம் லேட்டா தான் எல்ஜிக்கு அப்புறம் தான் எலக்ட்ரானிக்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாரி எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில போயிட்டு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இந்த மாரி விஷயங்கள்ல ஆரம்பிச்சு, டிவி இந்த மாரி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறமா 1980ஸ்க்கு மேல தான் வந்து இந்த ஈ பியோங் சால் அப்படின்றவரோட பையன் வந்து ஈகுன் ஹி ஈகுன் ஈகுன் ஹி அப்படின்றவர் இருக்காரு. ஸோ இவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து, இவரு தான் இந்த கேலக்ஸி சீரிஸ் அப்படின்றது வர்றதுக்கு காரணமானவரு. பயங்கரமான ஒரு திறமைசாலியா இருக்கிறாரு பிசினஸ்ல. இவரு வந்துட்டு அந்த டைம்ல மொபைல் இண்டஸ்ட்ரிய வளர்க்கறதுக்கு மொபைல பத்தினது, அதே மாரி அந்த டைம்ல சிப் டிசைன், செமிகண்டக்டர் டிசைன் அத பத்தின ஆராய்ச்சிக்கான இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் பண்றாரு. அத பத்தின ஆர்&டிக்கு வந்து அவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ணி, அத டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறாரு மொபைல் இண்டஸ்ட்ரிய. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவர் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்காருன்னா, இந்த ஈ குன் ஹி அப்படின்றவர் வந்து ஒரு டைம் வந்து 50 மில்லியன் ஒர்த் ப்ராடக்ட் வந்து டிஃபெக்ட் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அவ்வளத்தையும் அழிச்சுட்டு திரும்பி பண்ணுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து அவர் வந்து பயங்கர ஒரு மாரி குவாலிட்டில பயங்கர ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்காரு, அவரோட காலத்துல. ஸோ அதுதான் வந்து சாம்சங்கோட அந்த காலத்தோட வளர்ச்சியா அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சாம்சங் கம்பெனி, சாம்சங் அப்படின்னு சொன்னதும் வந்து நெறைய பேருக்கு மொபைல் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஸோ அந்த மொபைல் கம்பெனி உருவாக்குறதுக்கு வந்து ஈ குனி அப்படின்றவர் தான் வந்து காரணமா இருந்திருக்காரு. ஸோ இந்த மாரி தான் வந்து சாம்சங் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல் இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய ஆளா இருக்காங்க. அடுத்தது நம்ம என்ன கம்பெனி பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்ஜிய பத்தி பார்க்க போறோம். எல்ஜிய உருவாக்குனவர் வந்து குன் யி ஹே அப்படின்றவரு. பேர்லாம் கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்கு. குன் யி ஹே அதுதான் அவர் பேரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் ஓரளவு நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் தான். அவரு என்ன பண்றாரு, ஸ்டார்ட்டிங்ல வந்து கெமிக்கல் இண்டஸ்ட்ரிய உருவாக்குறாரு. கெமிக்கல் இண்டஸ்ட்ரி வச்சு ஃபேஸ் கிரீமு, இந்த மாரி முகத்துக்கு போடுறது, டூத் பேஸ்ட்டு இந்த மாரி ப்ராடக்ட்ஸ வந்து நெறையா கிரியேட் பண்றாரு ஸ்டார்ட்டிங்ல. அதுக்கப்புறமா இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி என்ன பண்றாருன்னா, இது பேர் வந்து லக்கி அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க இதுக்கு. அதுக்கடுத்து என்ன பண்றாரு, எலக்ட்ரானிக்ஸ்ல தனியா இன்வெஸ்ட் பண்ற ஒரு பார்ட்ட உருவாக்குறாரு. அது வந்து கோல்டு ஸ்டார் அப்படின்றது. ஸோ 1960 கிட்ட வரப்போ வந்து கொரியாவோட ஃபர்ஸ்ட் ரேடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க எல்ஜி சைட்ல இருந்து. ஸோ இந்த மாரி வந்து எலக்ட்ரானிக்ஸ்குள்ள போறாரு. இவங்க தான் வந்து சாம்சங்க்கு முன்னாடியே எலக்ட்ரானிக்ஸ்குள்ள வந்திருக்காங்க. இந்த கோல்டு ஸ்டார் தான். ஸோ 19 அதுக்கப்புறமா தான் வந்து 60ஸ்க்கு அப்புறமா தான் சாம்சங் வந்து எலக்ட்ரானிக்ஸ்குள்ள வந்திருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன். அதனால தான் வந்து 2 பேருக்கும் ஆ தொடர்பு வந்து கொஞ்சம் சரியில்லாம போயிருச்சு. ஸோ இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி பேரு லக்கி. அது போக எலக்ட்ரானிக்ஸ் கோல்டு ஸ்டார் இது 2ம் சேர்ந்து தான் வந்து எல்ஜி அப்படின்ற பேர் உருவாகுது. லக்கி பிளஸ் கோல்டு ஸ்டார். ஆனா வந்து இது 1990ஸ்ல வந்து லைஃப்ஸ் குட் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திடுறாங்க. ஸோ இப்படிதான் வந்து எல்ஜியோட பேர் உருவாயிருக்கு. இதுதான் வந்து எல்ஜியோட வரலாறுங்க.
ஓகே மக்களே, இன்னைக்கு கன்டென்ட் இதோட முடிஞ்சுச்சு. எல்லாருக்கும் கொஞ்சம் புடிச்சிருக்கும்னு நம்புறேன். சரிங்க, போயிட்டு வரேன். பாய் பாய்.